ஹே காய்ஸ், நம்ம இப்போ குவைத்தில் இருக்கிற மேஜிக் மாலுக்கு கிளம்பிட்டோம். சரிங்களா, உள்ள என்ட்ரன்ஸு இப்படி தாங்க இருக்கும். செம்ம ஜாலியாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் தாங்க. அதுவும் கிட்ஸுக்கான கேம்ஸ் செம்மையாக இருக்குங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கார்டில் அமௌண்ட்டை போட்டுட்டு ஒவ்வொரு மிஷின்லேயும் கார்டை ஸ்வைப் பண்ணால் ஒவ்வொரு கேம் விளாடலாங்க. நாங்களும் ஒவ்வொரு மிஷினாக தேடி பிடிச்சி ஒரு கேமை செலக்ட் பண்ணிவிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் தலைவர் ஒவ்வொரு மிஷினையாக தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சாத்விக்கு ஒரே ஜாலி தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பால் கேமுக்கு உள்ளே போயிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டோங்க. விளாட ஆரம்பித்தா என் பையன் எட்டவே இல்லை. சரி ஓகேன்னு அவனை மிஷின் மேலே தூக்கி வச்சு போடு சாத்விக்னு சொன்னான். அவனால் போடவே முடியலங்க. சரின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரு எடுத்து பாலை கொடுக்க என் பையனும் என்ன பண்ணான், பாலை போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக 2-3 ட்ரைக்கு அப்புறம் ஒரு பால் உள்ளே போட்டுட்டாங்கங்க. ஜாலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் ரொம்ப எக்ஸைட் ஆகி அடுத்த பால் கரெக்டாக அவன் போட ஆரம்பிச்சிட்டான். எப்புட்றா அப்படிங்கிற நிலமையில தான் நான் இருந்தேன். பரவாயில்ல அப்படின்ட்டு ஜாலியாகிட்டு நாங்கள் கேமை இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறோம். அதுக்குள்ளே கேமே முடிஞ்சு போச்சுங்க. 3 டிக்கெட் வந்துச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமை தேட ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன டிக்கெட்டுன்னு தானே கேட்குறீங்க, அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டக் கேம் இருந்துச்சுங்க. நாங்கள் சரி இது எப்படி விளாட்றதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு மிஷினும் ஒர்க் ஆகலை. 2வது மிஷினுக்கு போய் கார்டை நம்ம வீட்டுக்காரர் ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டக்கு எந்த பக்கத்தில் வாட்டரை அடிக்கணுங்கிறதே எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பக்கமுமே டக்கை வெளியில் விடாமல் அடித்து தள்ளிட்டோங்க. கடைசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிறதாங்க என்ட்ரன்ஸு. அதையே நாங்கள் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க பார்த்தோம். செம்ம காமெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே என்னத்தையோ விளாண்டோம், போயிட்டு போகுது, ஒரு கெடி முடிஞ்சு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கேமை முடிச்சு விட்டுட்டு வந்துட்டோங்க. பரவாயில்ல, அதுக்கும் ஏதோ ஆறுதல் பரிசுங்கிற மாதிரி ஒரு 3 டிக்கெட்டு கொடுத்தாங்கங்க. சரி ஓகே வந்த வரைக்கும்லாம் அவன் சொல்லிட்டு அந்த டிக்கெட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டோங்க. அடுத்து காலில் காசு இருக்குல்ல, சும்மா இருக்குமா நம்ம கை, சரி வாங்க இன்னும் அடுத்து சந்தையில் மீன் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கேமாக பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பால் கேமுக்கு வந்துட்டோங்க. இது தாங்க ஹைலைட்டு. என் பையன் என்ன பண்ணா, சரி ஓகே விளாட்றியான்னு கேட்டதுக்கு நான் விளாட்றேன் நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் மச்சான் ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. பால் வர ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் ஒரே எக்ஸைட்டு. சரி ஓகே நம்ம பையன் நல்லா விளாண்டுருவான் அப்படின்னு பார்த்தா பாலை போடுறான் ஒரு பாலும் ஹோலில் விழுகலை. நான் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இவங்களை நம்பினா கதையாகாதுன்னு நான் என்ன பண்ணேன், விறுவிறுன்னு பால் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. சரசரன்னு நான் பாட்டில் பாலை கரெக்டாக ஹை லெவல் வரைக்கும் போட ஆரம்பித்தா டிக்கெட் லெவல் கூடிக்கிட்டே இருக்குது. என்னடா இது டிக்கெட் லெவல் கூடுதேன்னு சொல்லிட்டு நான் விடுவேனா, சரி ஓகே கொடுத்த காசுக்கு டிக்கெட்டையாவது அள்ளுவோன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போட்டால் அது பால் பின்னாடியே வருது, ஹோல்லையே விழுகாமல். பாவிங்களா என்னடா இது நமக்கு சோதனை அப்படின்னு நினச்சிட்டு சரன்னு போட ஆரம்பித்தேங்க. 12லேருந்து 15க்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருந்துச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்பீடாக விளாட ஆரம்பிச்சிட்டேன். டைமிங் முடிகிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஸ்பீடாக விளாண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஏதோ கொஞ்சம் டிக்கெட் கலெக்ட் பண்ணோங்க. எவ்வளோன்னு தானே பார்க்குறீங்க, இப்போ பாருங்க உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இது இவங்க விளாண்டு இவ்வளோ டிக்கெட் எடுத்தாங்க, வெறும் 3 டிக்கெட் எடுத்தவங்க இவ்வளோ டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்களே எக்ஸைட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்தோங்க. பாருங்கங்க இப்போ எவ்வளோ டிக்கெட்டு வருதுன்னு. இந்தா பாருங்கள் மிஷின்லேருந்து டிக்கெட் வந்துக்கிட்டே இருக்கா. இவ்வளோ டிக்கெட்டும் நான் தாங்க விளாண்டு ஜெயிச்சே.
அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் நானும் என் பையனும் தாங்க ஜெயித்தோம். அதோட நாங்கள் 2 பேரும் அப்படியே கையை ஒரு தம் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு சரி வாங்கடா அடுத்த கேமுக்கு போவோன்னு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா போகுமா, நம்ம இப்படி சந்தையில் மீன் வாங்குறவங்க இப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா என் பையன் அடுத்து என்னப்பா விளாடலான்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேண்ணே நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த கேமுக்கு போயிட்டோங்க. அப்படியே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோங்க. என் பையன் அங்கே ஏதோ ஒரு பாலை எடுத்து மிஷினில் விட்டு டங்கு டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அடுத்ததையும் முடிச்சு விட போகிறானேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பைக் மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்னு. சரி ஓகே பைக் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, பார்ட் 2 பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் தாங்க சர்ப்ரைஸே இருக்குது.